மகிழ்ச்சி நிறை மறை உண்மைகளில் முதலாவதாக கபிரியேல் தூதர் கன்னி மரியாவுக்கு மங்கள வார்த்தை சொன்னதை தியானித்து தாழ்ச்சி என்னும் வரத்தை கேட்டு ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. கிறிஸ்துவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும்
காலமும் ஆராதனையும் புகழும் மாற்றியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாற்றியும் உண்டாக கடவது. ஆண்டவரை ஆராதித்தவர்கள், ஆண்டவருடைய புகழை எல்லா இடங்களிலும் பறைசாற்றியவர்கள் வானகத்தினுடைய அடையாளமாக இருந்தார்கள். ஆண்டவரை யார் யாரெல்லாம் ஆராதிப்பதற்காக மறுத்தார்களோ, ஆண்டவர் இந்த இடத்தில் இல்லை என்று சொல்லி யார் யாரெல்லாம் ஆண்டவரை மறந்து போய் தங்களையே உயர்ந்தவர் என்று சொல்லி உயர்த்தி கொண்டார்களோ, அவர்களெல்லாம் பசாசுகளாக மாறி போனார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே நாம் ஆவியில் நிரம்பிய பிள்ளைகளாக வானகத்துவத்தின் அடையாளமாக நாம் இருக்க வேண்டும். பசாசினுடைய பக்கம் ஒருபொழுதுமே நாம் சாய்ந்து விடாமல், பசாசினுடைய வார்த்தைகளுக்கு நாம் ஆட்கொள்ளாதபடி ஆண்டவரே உயர்ந்தவர் என்று சொல்லி நாம் இந்த நற்கருணை ஆண்டவரை நாம் ஆராதிப்பதற்காக இதோ இந்த மாதத்தினுடைய 3வது நாளாகிய இன்று முதல் சனிக்கிழமை என்று ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் மாதாவின் மூலமாக ஒரு அற்புதமான ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். அந்த அழைப்பை ஏற்று நாம் வானகத்துவத்தின் அடையாளங்களாக இருப்பதற்காக இந்த இடத்தை நோக்கி வந்திருக்கிறோம். எனவே எல்லோரும் சேர்ந்து வானகத்துவத்தின் அடையாளங்களாக இருக்கிறோம் என்பதனை பறைசாற்றுகின்ற விதமாக நம்முடைய குரலை உயர்த்தி நம்முடைய நாவில் இருக்கின்ற எல்லா விதமான பசாசினுடைய கட்டுகள் அவிழ்ந்து போக முடியாக எவ்வளவு தூரத்துக்கு நாம் ஆண்டவரை புகழ்கின்றோமோ அவ்வளவு தூரத்திற்கு நம்முடைய நாவும் நம்முடைய இதழ்கள் நம்முடைய உள்ளமும் மகிழ்ச்சி அடைபடியாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய வலது கரங்களை உயர்த்தி ஆண்டவர் இருக்கின்ற திசையை நோக்கி இந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் சொல்லுவோம், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே உயிருள்ள ஆண்டவர், இயேசுவே உயிருள்ள ஆண்டவர். நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம், நாங்கள் உம்மை அன்பு செய்கின்றோம், நாங்கள் உம்மை அன்பு செய்கின்றோம். நீரே உயர்ந்தவர் என போற்றுகின்றோம், நீரே உயர்ந்தவர் எம்மை போற்றுகின்றோம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். Praise the Lord, Praise the Lord. Hallelujah, Hallelujah. 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 உண்மையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, வேதம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. எனவே அதை நாம் இப்பொழுது வாசிக்க நீங்கள் உங்களுடைய செவிகளை திறந்து இப்பொழுது அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். ஆண்டவரை நாம் புகழ்கின்ற பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறது என்று சொல்லி அநேக பிள்ளைகள் இன்று சில சமயத்திலே பசாசானவன் நம்ம இப்படியாக ஏமாற்றி கொண்டிருக்கிறான். ஆண்டவரை புகழ்வதனால் ஒன்று நமக்கு நடக்காது. ஆண்டவரை நாம் துதிப்பதனால் என்ன ஒரு பிரயோஜனம்? நம்முடைய நேரம்தான் வீணாகிறது என்று சொல்லி நமக்கு அருகாமையில் இருக்கின்ற பசாசானவன் இப்படியாக வஞ்சக வார்த்தையினால் நம்மை இப்படியாக ஆண்டவரை விட்டு அகன்று போகும்படியாக செய்கிறான். ஆனால் வீருள்ள வார்த்தை சொல்கிறது, கடவுளால் சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லப்படுகிறது. எங்கே துதி இருக்கிறதோ, எங்கே சோதர பலி இருக்கிறதோ, எங்கே ஆண்டவரை ஆராதிக்கிறார்களோ அங்கே ஆண்டவருடைய ஆவியான விருந்து உனக்கு விடுதலை கொடுக்கிறார். எங்கே துதி இருக்கிறதோ, எங்கே ஆவியானவர் இருக்கிறாரோ அங்கே நமக்கு விடுதலை கிடைக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே விடுதலையின் ஆவியானவர் மத்தியில் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, Praise the Lord, Praise the Lord, Praise the Lord, Praise the Lord. Hallelujah, Hallelujah. பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்காக சிறைப்பட்ட 2 மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை ஆண்டவருடைய வார்த்தை திருத்தூதர் பணி 16வது அதிகாரத்திலே 24வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன், கவனத்தோடு கேளுங்கள். இவ்வாறு கட்டளை பெற்ற அவர்களை உட்சிறையில் தள்ளி, அதாவது பவுலையும் சீலாவையும் உட்சிறையில் தள்ளி அவர்கள் கால்களை தொழுமரத்தில் உறுதியாக மாட்டி வைத்தார்கள். பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்த 2 மனிதர்களுக்கு ஏற்பட்ட ஒரு நிலைமை. பல சமயங்கள் நாம் நினைக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில கஷ்டம் இருக்கிறது, ஆண்டவரை தேடி வந்திருக்கிறேன், எனக்கு பிரச்சனை இருக்கிறது அப்படிலாம் சொல்லி இந்த பவுலும் சீலாவும் ஆண்டவருக்கு எதிராக இருக்கவில்லை. மாறாக அவர் என்ன செய்கிறார்கள் சொல்லி பார்ப்போம். 25வது வசனத்திலே, நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பா பாடி இறைவனிடம் வேண்டினர்.
மற்ற கைதிகளோ இதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பாருங்கள், அநேக பிள்ளைகள் நாம் உரைப்பதை, குறிப்பாக ஆண்டவரை நோக்கி நாம் நம்முடைய குரல் ஒலிப்பி நம்முடைய புகழ்ச்சியை நாம் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது பல சமயம் நம்முடைய பக்கத்தில் இருக்கிற மனுஷன் ஒன்றுமே சொல்லலைன்னு சொல்லி நாம் ஏமாந்து போய்விடக்கூடாது. மாறாக பவுலையும் சேலாவையும் போன்று ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அவருடைய உயர்த்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே மற்ற கைதிகளோ இதனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. பாருங்கள், அவர் புகழ்ச்சி பாடின உடனேயே ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிறைக்கூடத்தின் அடித்தளமே அதிர்ந்தது. உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன. அனைவரின் விளக்குகளும் அளவினை விலங்குகளும் கலன்று விழுந்தன. பாருங்கள், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய வார்த்தை எப்படியாக சொல்கிறது. அவர்கள் ஆண்டவரை புகழ்ந்த உடனே என்ன நிகழ்ந்தது? அந்த சிறைச்சாலையுடைய கதவுகள் திறந்தன. பாருங்கள், அவருடைய கைகளிலும் கால்களிலும் மாட்டி வைக்கப்பட்டிருந்த விலங்குகள் உடைந்து விழுந்தன. உன்னால எங்களால் நம்ப முடியுமா? நம்ப. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நம்பு, உனக்கு எல்லாம் கிடைக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு வருகின்ற பொழுது நாம் என்ன செய்யணும்? ஆண்டவர் இருக்கிறார் என்பதை உணர்கிற பிள்ளைகளை சொல்லுவாங்க. ஆண்டவர் இருக்கிறார் என்று நினைக்கிற பிள்ளைகள், நம்புகிற பிள்ளைகள் ஆண்டவரை உயர்த்துவாங்க. அதுதான் அந்த ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பாருங்கள், இப்படியாக ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. சிறை காவலர் வெளித்திருந்து சிறைக்கூடத்தின் கதவுகள் திறந்திருப்பதைக் கண்டு கைதிகள் தப்பி ஓடியிருப்பார்கள் எண்ணி வாள்களை உருவி தற்கொலை செய்து கொள்ள முயன்றார்கள். பவுல் உரத்த குரலில் அவரை கூப்பிட்டு, நீர் உமக்கு தீங்கு எதுவும் செய்து கொள்ளாதீர், நாங்கள் அனைவரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றார். சிறை காவலர் உடனே ஒரு விளக்கை கொண்டு வர சொல்லி விரைந்தோடி நடுங்கியவாறு பவுல், சீலா ஆகியோரின் காலில் விழுந்தார். பாருள், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ இறை மனிதனாக இருக்கின்ற பொழுது கடவுள் உனக்கு எவ்வளவு நன்மை செய்கிறார் பாருங்கள். இந்த பவுலும் ஷீலாவும் கடவுளுடைய வார்த்தையை தான் அறிவிக்கிறோமே என்று சொல்லி புலம்பவில்லை. மாறாக அவருடைய வார்த்தையை அறிவித்தவுடனே இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிற சொல்லி சிறையிலே மாட்டிக்கொண்டோமே என்று சொல்லி அவர்கள் கடவுளுக்கு எதிராக சொல்லவில்லை. மாறாக அதற்கு நேர்மாறாக கடவுளை புகழ்கின்றவருடைய வாழ்க்கையிலே பாருங்கள், சிறை காவலர் ஓடோடி அவருடைய காலில் விழுகின்றார். அவர்கள் வெளியே அழைத்து பெரியோரை மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுதும் நீரும் உன் வீட்டாரும் மீட்படைவீர்கள். ஆண்டவருடைய வார்த்தையை உறக்க சொல்லுவோம். அந்த மனுஷனை கேட்டிருக்கிறான், எல்லாரும் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம், ஆண்டவர் சொல்றார், ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு சொல்லப்படுகிறது. அந்த மனுஷனை பார்த்து பவுலும் சீலாவும் இப்படிதான் சொன்னார்கள், ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும். ஆண்டவரை பார்த்து இப்படிதான் நான் சொல்றேன். ஏன் இந்த இடத்துல உன்னை ஏன் போற்ற சொல்றேன், புகழ சொல்றேன் அப்படின்னா, நீ நம்பிக்கை இருந்தால் புகழ முடியும். அப்ப பவுலும் ஷீலாவும் அந்த பெரியோர்களை பார்த்து இப்படியாக சொன்னார், ஆண்டவராகிய இயேசுவின் மேல், சொல்லுங்கள், ஆண்டவராகிய இயேசுவின் மேல், ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், நம்பிக்கை கொள்ளும். அப்பொழுது நீரும் உன் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்றார்கள். Praise the Lord. Hallelujah. தேவனுடைய பிள்ளைகளே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவிக்குரிய ஒரு பாடலை பாடி ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். நமக்கு இருக்கின்ற எல்லா விதமான கஷ்டங்கள், கவலை எல்லாத்தையும் ஓரத்தில் ஒதுக்கி வச்சுட்டு, இந்த ஆண்டவர் என்னை பார்க்கிறார், நான் அவரை நம்பியே இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன். எனவே நானும் என் வீட்டாரும் என்னுடைய பிள்ளைகளும் நான் எதை குறித்து இந்த இடத்துல நான் செபிக்கிறோனோ அவற்றை ஆண்டவர் எனக்கு கொடுப்பார். ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு நிபந்தனை என்ன? அவரை நம்பிக்கை கொள், அவருடைய வார்த்தையிலே நம்பிக்கை கொள். இதோ இந்த வெள்ளை அப்பத்தில் இயேசு உயிரோடு இருக்கிறார் சொல்லி அறிவித்த பவுலும் ஷீலாவும் இதோ இந்த இடத்துல அவர் இருக்கிறார் சொல்லி நீ விசுவசிக்கின்ற பொழுது இத்தகைய ஒரு அற்புதத்தை, அதிசயத்தையும் உன் கண்கள் காணும்படியாக ஆண்டவர் செய்வார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இதோ இந்த நேரத்தில் ஆவிக்குரிய இந்த பாடலை பாடி ஆண்டவரை நாம் உயர்த்துவோம், திருப்பாடல்களை நாம் பாடுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த வேத வசனத்திற்கு ஏற்ப இதோ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவிக்குரிய வல்லமையான பாடலை பாடி ஆண்டவரை ஆராதித்து புகழ்ந்து அவருடைய பிரசனத்தை உணர்வோம். ஆவியே, தூய ஆவியே, ஆட்கொள்ள வருவீரா, கரங்களை அசைத்து ஆட்கொள்ள வருவி ஆவியே. ஆட்கொள்ள ஆவியானவர். உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த நாம் பல்வேறு சூழ்நிலையில் நாம் ஆட்கொள்ளப்படுகின்றோம், பல்வேறு மனிதர்களால் நாம் ஆட்கொள்ளப்படுகின்றோம், பல்வேறு மனிதர்களுடைய வார்த்தையினால் நாம் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆனால் ஆண்டவருடைய பிரசனத்துக்கு வருகின்ற பொழுது ஆவியானவர் ஒருவரே நம்மை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும். ஆவியானவர் ஒருவரே நமக்குள் தங்கி மகனே மகளே என்று சொல்லி அவருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும். இதே ஆவியானவர் இதோ இந்த இடத்தில் நம்மை ஆட்கொள்ளும்படியாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இதோ ஆண்டவரை ஆராதிப்போம்.
கைதடி ஆவியே ஆட்கொள்ள வருவீர் ஆவியே ஆவியே தூய ஆவியே ஆட்கொள்ள வருவீர் ஆவியே. ஆண்டவரிடம் இல்லாதது எதுவுமே இல்லை. ஆண்டவரே உங்களுடைய வரங்களாலும் உங்களுடைய கனிகளாலும் நிரப்புங்களப்பா என்று சொல்லுங்க. அவருடைய கனி என்ன? அன்பு, அமைதி, சமாதானம், மகிழ்ச்சி, இவையெல்லாம் அவருடைய கரங்களில் இருக்கிறது. எனவே இந்த உலகம் தர முடியாத இந்த கனிகளையும் வரங்களையும் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக இதோ குரல் எழுப்பி ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை ஆராதித்து ஆவியின் துணை கொண்டு இன்னும் ஆண்டவரை நம்புவோம். வருவீரானலாய் ஒரு மாற்றமே, வருவீர் துணையாய் நடத்தவே. வருவீரானலாய் ஒரு மாற்றமே, வருவீர் துணையா வழி நடத்தவே. ஆவியில் சேர்ந்து தூய ஆவியே ஆட்கொள்ள வருவீர் ஆவியே ஆவியே தூய ஆவியே ஆட்கொள்ள வருவீர் ஆவியே. வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் கூட பசாசானவன் மீண்டுமாக வேதனை உனக்கு உண்டு என்று சொல்கின்ற பொழுது, இல்லை, ஆண்டவருடைய பிரசனத்தில் எனக்கு விடுதலை உண்டு, பசாசை என்னை சோதிக்க வேண்டாம் என்று சொல்லி, எப்படி இயேசு ஆண்டவர் அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி இதோ ஆண்டவருடைய இந்த இறை பிரசனத்தை உணர்ந்தாரோ, மீண்டுமாக அதே இறை பிரசனத்தை உணர்ந்து கொள்ளும்படியாக இதோ அதே ஆவியார் நமக்குள் இருக்கிறார். பசாசினுடைய அந்தகார வல்லமைகள் நம்மை விட்டு விலகி ஓடும்படியாக ஆண்டவரை நம்பி வந்திருக்கின்ற நாம் பிசாசினுடைய அந்த செயல்பாடுகளுக்கு அடிபணியாதபடி ஆண்டவரே, ஆவியானவரே, எனக்குள் வந்து தங்கி எனக்கு விடுதலையை தாரும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து நாம் ஜெபித்து ஆவிக்குரிய இந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை ஆராதிப்போம். வேதனை சோதனை நீங்கிடவே, சோதிக்கும் சாத்தானை விரட்டிடவே. வேதனை சோதனை நீங்கிடவே, ஒரு அந்தகார வல்லமை தாங்கபடி ஆண்டவரை நம்பி வந்திருக்கிற விடுதலை ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நாளாக ஆண்டவர் இயக்கும்படியாக ஆட்கொள்ள வருவீர் ஆவியே. இயேசுவே, அநேக பிள்ளைகளை இதோ இந்த இடத்துல தொட்டு ஒரு சுகத்தை கொடுக்குமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அநேக பிள்ளைகள் ஆண்டவரே நோயாளிகளாக மருத்துவமனையில் இருக்கின்ற பிள்ளைகள் இதோ இந்த இடத்துல மீண்டுமாக நாங்கள் செபிக்கின்ற பொழுது இதோ குணமாக்குகின்ற ஆவி அவர்களை ஆட்கொண்டு அதிசய விதமாக அவருடைய உடலிலே அவருடைய உள்ளத்திலே ஆண்டவரே ஒரு சுகத்தை, ஒரு தெய்வீக சுகத்தை பெற்றுக் கொள்ளுமாறு ஆவியானவரே இறங்கி வந்து எங்களை ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பாவங்கள் சாபங்கள் நீங்கிடவே குணமாக்கும் ஆவியே வாருமே. பாவங்கள் சாபங்கள் நீங்கிடவே குணமாக்கும் ஆவியே வாரும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியே தூய ஆவியே ஆட்கொள்ள வருவீர் ஆவியே ஆவியே தூய ஆவியே ஆட்கொள்ள வருவீர் ஆவியே. இயேசுவிடமிருந்து அவர் உனக்கு கொடுக்கக்கூடிய செல்வங்கள் ஏராளமாக இருக்கிறது. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திலே கொட்டி கிடைக்கிறது. மாதா நமக்காக பரிந்துரை செய்வதற்காக இதை காத்திருக்கிற சமயத்தில் ஆண்டவரே உம்முடைய ஆவியின் கனிகளை எனக்கு தார், ஆவியினுடைய குடைகளை ஆண்டவரை நான் பெற்றுக்கொள்ள முடியாக இதோ நான் ஓடோடி வந்திருக்கிறேன் சொல்லி இதோ அந்த ஆவியினுடைய வரங்களாலும் கனிகளாலும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் நிரப்புவாரு. இதோ இந்த இடத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அதே வரங்களை கேட்டு நாம் செபிப்போம். வரங்களும் கனிகளும் நிரம்பிடவே பரிசுத்த ஆவியை வாருமே. கனிகளும் இயேசுவே ஆவியின் கரங்களை முடியாக ஆவியே தூய ஆவியே ஆட்கொள்ள வருவீர்
ஆவியார் ஆண்டவர் நிரப்பும்படியாக அன்னை கன்னிமரியை ஆட்கொண்ட ஆவியானவர், பரிசுத்த அப்போஸ்தலரை ஆட்கொண்ட ஆவியானவர், புனிதர்களை ஆவியின் ஆட்கொண்ட அதே ஆவியானவர் உன்னை நிரப்பும்படியாக ஆவியானவரே இறங்கி மாறும். அநேக பிள்ளைகள் ஆவியான அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அநேக பிள்ளைகளுடைய கட்டுகளை ஆண்டவர் உடைத்தறிகிறார். ஆவியே ஆவியை சொல்லிக் கொண்டே ஆவியானவரை துணையாளரை அனுப்பும்படியாக செபிக்கிறோம் அப்பா. இது மற்றொரு துணையாளரை உனக்கு நான் கொடுக்கிறேன். அவர் உன்னை வழிநடத்துவார் என்று சொல்லி ஆண்டவரே கொடுத்த அந்த அற்புதமான ஆசீர்வாதமுள்ள ஆவியானவர் ஆண்டவரே இந்த இடத்துல எங்களை தொட்டு பரிசுத்தமாக்கும்படியாக, ஆண்டவருடைய அந்த வார்த்தை எங்களை ஆண்டவருடைய விடுதலை கொடுக்கும்படியாக இதோ அநேக மக்கள் இதோ இந்த இடத்தை நாடி வந்திருக்கிறவர்கள் ஒருபொழுதுமே ஏமாந்து போகாதபடி ஆண்டவரை மீண்டுமாக ஆவியின் வல்லமையினால் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நிறைவாக பெற்றுக்கொள்ளும்படியாக செய்வீராக. உடைய வார்த்தைக்காக வாஞ்சியோடு வந்திருக்கிற பிள்ளைகளை உடைய வார்த்தையினால் நிரப்புங்களப்பா. ஆண்டவரை ஆவிக்கிற வல்லமையான வார்த்தைகளை, ஆவிக்குரிய பாடல்களை பாடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஒரு பரிசுத்தத்தினால் அவர் நினைக்கின்ற காரியத்தை ஆண்டவர் நடக்கும் வரை அவர்களை ஆட்கொண்டு வழிநடத்துமாறு உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே ஆண்டவரை எத்தனை விதமான வேலைகள், எத்தனை விதமான பிரச்சனைகள், கவலைகள் மத்தியிலே இதோ திருமண் வருகின்ற பொழுது ஒரு நல்ல பங்கை நாங்கள் தேர்ந்து கொள்வோம், ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரே மரியாதை போன்று நீ ஆசீர்வதிப்பீராக. ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனை. அநேக சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இதோ அநேக பிள்ளைகள் இந்த இடத்துல வந்து எதற்காக ஜெபிக்கிறார்கள், என்ன காரியத்திற்காக ஜெபிக்கிறார்கள், எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி தெரியவில்லையே, அறியவில்லைன்னு சொல்லி அணந்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் மத்தியிலே இதோ அந்த ஆவியானவர், ஜெபிக்கின்ற ஆவியானவர் இறங்கி வருமாறு உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இதோ அந்த நேரத்தில் கூட மகிழ்ச்சியின் ஆவி எங்களுக்கு கொடுப்பீராக. ஆண்டவரை அன்பின் ஆவி எங்கள் மீது நீ கொடுப்பீராக. ஆண்டவரை விடுதலையின் ஆவி எங்கள் மீது நீ பொழிவீராக. ஆண்டவரை குணமாக்கின்ற ஆவியின் மீது தங்குவீராக. ஆண்டவரை அநேகமான பிரச்சனையில் இருக்கின்றவருடைய அந்த விடுதலையை கொடுக்குமாறு இதோ அதே ஆவியான இறங்கி வருமாறு நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. இயேசுவே ஆண்டவரை இப்பொழுது இருக்கிற இந்த பிள்ளைகள் உள்ளத்தில் இருக்கிற அதே மகிழ்ச்சியை ஒரு பொழுதுமே எந்த பசாசுடைய அந்தகார வல்லமை எடுத்து விடாதபடி இதோ உடைய பிள்ளைகள் புகழ்கின்ற பிள்ளைகளாக, இதோ என்னாலும் நீரே புகழ்ச்சிக்குரியவன் சொல்லி ஆராதிக்கின்ற பிள்ளைகளாக இதோ இந்த பிள்ளைகளை உயர்த்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இந்த மாதத்திலே ஆண்டவரை நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்யப்படுகின்ற ஒவ்வொரு காரியத்தையும் திருமணம் ஒப்புக் கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை எங்களுடைய பயணத்தை நீ ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை எங்களுடைய பல்வேறு தேவைகளை ஆசீர்வதிப்பீராக. வேலை வாய்ப்பை ஆண்டவரை பெருக்கி கொடுப்பீராக. ஆண்டவரை எந்தெந்த இடத்திலே தடைகள் இருக்கிறதோ தடைகள் மாறி ஆண்டவர் நாங்கள் விரும்புகின்ற விதமாக எல்லா விதமான செல்வத்தையும், ஆன்மீக செல்வத்தையும், பொருள் செல்வத்தையும் ஆண்டவரை கொடுத்து எங்களை நிரப்பும்படியாக சமயத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா ஸ்துதி சோத்திரம் புகழ்ச்சி ஆண்டவரை நமக்கே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் உயிர் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஒரு பத்திரிக்கை வாயிலேருந்து ஒன்றும் வர மாட்டேங்குது. ஒரே ஒரு அம்மா மட்டும் சொல்கிறாங்க சந்தோஷமாக இருக்கிறோம் ஃபாதர் அப்படின்னு சொல்லி. ரொம்ப அழுதுகிட்டு சொல்கிறாங்க, நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் ஃபாதர் அப்படின்னு. சந்தோஷமாக இருக்கிறீங்களா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமாக இருக்கிற பிள்ளைங்க மட்டும் சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமே இல்லாதவங்க சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். சந்தோஷம் இல்லாதவங்களும் இருக்கிறாங்க இந்த இடத்துல. இதில் ஆண்டவர் சொல்கிறார் சந்தோஷம் இல்லாதவங்க இருக்காங்க. நிறைய சுப காரியங்கள் நடந்துகிட்டு இருக்குது. பத்திரிக்கை அடிக்கிற வேலைகள் இருக்கிறது. அதே சமயத்தில் மாமனார், தாய் மாமன், அதுக்கு பிறகு உற்றார் உறவினர்கள், சப்போஸ் மணமகனுடைய சொந்தக்காரர்கள் எல்லாத்தையும் வந்து பத்திரிக்கையில் ஏன் போடுறோம்? நம்ம யாராச்சும் ஒரு பேர் விட்டு போச்சுன்னா என்ன செய்வீங்க? ஃபஸ்ட்டு தான் சண்டைக்கு போவோம். அப்போ ரெண்டாவது கல்யாணம் வைக்கிறான கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு நான் போகணுமா? என்னை வந்து என்னை வந்து அவமதித்த அந்த வீட்டினுடைய வாசப்படி நான் மிதிக்க மாட்டேன். என்னை அவமதித்து அவங்க வீட்டில் நான் கை நினைக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லுகின்ற எத்தனை விதமான சம்பவங்கள் நடந்திருக்குது. சாதாரண ஒரு பத்திரிக்கையில் அவனுடைய பெயரை போடலை, மதித்து போடலை அப்படின்னா எவ்வளவு வேதனை அடைகிறோம் தெரியுங்களா?
அது அந்த உறவே முறிந்து போவதற்கான ஒரு அடையாளம். அப்படி தானே? அந்த உறவே முடிஞ்சு போச்சு. இன்னும் கரெக்டாக பார்ப்போம். தாய் மாமன், அதுக்கப்புறம் உற்றார் உறவினருடைய பெயர்கள், அப்புறம் கீழே இப்போ சேர்த்துருக்குறோம் கீழே. அப்போல்லாம் அந்த காலத்தில் இருந்தவில்லை. இப்போ குட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுக்குள்ளே இருக்கிற பிள்ளையோட எழுதணும். நிர்மலா உங்களுக்கு தெரியுமா? குட்டீஸ்னு சொல்லி கீழே ஒன்று வரும் பாருங்க. அந்த பத்திரிகையில் அவ்வளவு அதை பார்க்குற நமக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய குடும்பத்தில் உங்களுடைய பெயரும் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? ஆண்டவருடைய குடும்பத்தில் ஆண்டவர் இயேசு ஒரு பத்திரிக்கை அடிக்கிறார், ரைட்டுங்களா? அந்த பத்திரிக்கையில் உங்களுடைய குடும்பத்தின் பெயர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறவங்க கரங்களை வைத்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பத்திரிக்கை வேணாம் ஃபாதர், அவர் அடிச்சுட்டு போறாரு, எனக்கு அது சம்மந்தமே கிடையாது, என் பிள்ளைங்க என் பேர் வேணாம், என் பிள்ளைங்க பேர் வேணாம், என் மனைவி பேர் வேணாம் அப்படின்னு சொல்றவங்க கரங்களை வைத்து சொல்லுங்க, அல்லேலூயா. இல்லை பரவாயில்ல, பேர் இருக்கணும், கேட்டுங்களா? ஆண்டவர் இயேசு ஒரு பத்திரிக்கை எழுதுறாரு அப்படின்னா, ஆண்டவரே என் பேர் இப்படி ஆச்சிருக்கணும், என் வீட்டுக்காரம்மா, என் மனைவி, என்னுடைய பிள்ளைகள், எல்லாருடைய பேர்கள் சொல்லி விரும்புகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கி அந்த பெயர் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு சிந்தனைக்குள் தான் நம்ம இந்த நாளில், இந்த பிப்ரவரி மாதம் முதல் சனிக்கிழமை நாம் வந்திருக்கிறோம். நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க, ஃபாதர் என்னுடைய பெயர், என்னுடைய குடும்பத்தின் பெயர் ஆண்டவர் இயேசு அடிக்கிற அந்த பத்திரிக்கையிலே இருக்கணும், ரைட்டுங்களா? அதுக்காக வந்திருக்கிறோம். எடுப்போம், வேத புத்தகத்தை எடுப்போம். வேறு எங்கே போக முடியும்? அங்கே தான் போக முடியும். வேத புத்தகத்தை எடுத்து ஆண்டவருடைய வார்த்தையின்படி உன்னுடைய குடும்பம் என்று இருந்தது என்றால் உன்னுடைய பெயர் அங்கே அங்கீகரிக்கப்படும். இல்லை என்றால் உன்னுடைய பெயர் ரிஜெக்ட் ஆயிடும், வெளியில் வந்துடுவோம். எப்படி கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் வெளியிலேருந்து வர்றோமோ வெளியிலே வர்றோமோ அது மாதிரி வெளியில் வந்துடும். எனவே ஆண்டவர் இயேசு இன்று உங்களுடைய குடும்பத்தை அதே இயேசுவினுடைய அந்த குடும்பத்தில் சேர்க்குமாறு ஜெபிப்போம். மத்திய எழுதிய நற்செய்தி 1வது அதிகாரம் வாசிங்க. 2-3 இறைவசனத்தை மட்டும் தான் சொல்ல போகிறேன். எனவே அந்த வசனத்தை கவனத்தில் கொள்ளுங்க. 1வது அதிகாரம் 1-2 முடிய உள்ள வசனங்களை மட்டும் வாசிப்போம். சில சமயத்தில் இது இவருக்கு அவர் பிறந்தார், அவருக்கு இவர் பிறந்தார் சொல்லி வந்துக்கிட்டே இருக்கும். அது வாசிங்களே. இவருக்கு அவர் பிறந்தார், அவருக்கு இவர் பிறந்தார் சொல்லி போய்கிட்டே இருக்குது. யாராச்சும் புரிஞ்சா இல்லையா? ஒன்று புரிஞ்சிச்சு மாதிரி ஏதோ ஒரு தலைமுறையுடைய பேர்களை வாசிக்கிட்டு இருக்கிறீங்க, ரைட்டுங்களா? அது மட்டும் தெரியுது. இப்போ முதலாவது 2 வசனங்களை மட்டும் வாசிப்போம். தாவீதின் மகனும் அபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல். அபிரகாமின் மகன் ஈசாக்கு. அபிரகாமுடைய பிள்ளை யாரு? ஈசாக். ஈசாக்கின் மகன் யாக்கோபுன் அப்படின்னு, ரைட்டுங்களா? நம்முடைய குடும்பத்தில் யாருக்கு 2 பிள்ளைகள் பிறந்ததுன்னா யாருக்கு முதல் உரிமை கொடுப்போம்? நல்லா சொல்லுங்கள். யாருக்கு? இப்போ வாயை தந்து நல்லா பேசணும். வார்த்தையை கேட்டுக்கிட்டு இப்படியே கேட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கக்கூடாது. எந்த பிள்ளைக்கு நீங்கள் முதல் உரிமை கொடுப்பீங்க? முதல் பிள்ளை. நோ 2 பிள்ளைக்கெல்லாம் சும்மா கதை விடக்கூடாது. முதலாவது மகனுக்கு அந்த தலை மகனுக்குரிய உரிமை அப்படிங்கிறது அவனுக்கு தான். 2வது பிள்ளை கொடுக்காம போங்க, அது 2வது விஷயம், ரைட்டுங்களா? ஆனால் ஆண்டவருடைய இந்த வேதத்தின்படி யூத சமுதாயத்தில் யாருக்கு முதல் உரிமை அப்படின்னா மூத்த மகனுக்கு தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கோடி சாகும்போது கோடி போடுவோம், அது போடுவோம். யாருக்கு முதல் உரிமை? அவனுக்கு தான். பல விஷயங்களில் நம்ம சமுதாயத்தில் கலாச்சாரத்தை பின்பற்றோம். கவனிங்க. இப்போ ஈசாக்கின் மகன் யாக்கோபு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. யாக்கோபு அப்படிங்கிற அந்த பெயர் அருமையான தேவனில் வரக்கூடாது. என்ன பெயர் நம்ம வந்திருக்கணும்? யோசிச்சு பாருங்க. தொடக்க நூல் 27வது 25வது அதிகாரத்தில் அது தெளிவுபடுத்துகிறேன் உங்களை. ஏன் யாக்கோபுனுடைய பெயர் வரக்கூடாது, ஈசாக்கினுடைய பெயர் வரல அப்படிங்கிறதுக்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஏன் ஈசாக்கினுடைய பெயர் வரல? இன்னைக்கு பல சமயத்தில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய குடும்பம் இங்கே வரணும், ஆண்டவர் கொடுத்த அந்த இதில் பங்கேற்கணும்னு சொல்கிறோம். ஏன் வரலை அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய வார்த்தை தெளிவுபடுத்துகிறது. பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஈசாக்கு 2 பிள்ளைங்க. முதலாவது பிள்ளைகள் பாருங்க, 24வது வசனம். அவருக்கு பேறுகாலம் நிறைவேற்ற பொழுது 2 பிள்ளைகள் கருப்பையில் இருந்தன. முதலாவது வெளிவந்த பிள்ளை செந்நிறமாகவும் அவன் உடல் முழுவதும் முடியுமாகவும் இருந்தது. எனவே அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டனர். அப்ப ஈசாக்கு முதல் பிள்ளை யாருன்னா ஏசா. 2வது பிள்ளை தன் சகோதரன் ஏசாவின் குதிங்காலை கையால் பற்றி கொண்டு வெளிவந்தான். எனவே அவனுக்கு யாக்கோப்பு என்று பெயரிடப்பட்டது. அப்ப ஈசாக்கு 2 பிள்ளைகள், ஒன்று ஏசா, 2வது யாக்கோப்பு.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுனுடைய மூதாதையர் பட்டியலில் அவன் பெயர் எடுக்கப்படவில்லை, எழுதப்படவில்லை என்பதற்கு ஆவியானவன் கொடுக்கிற ஒரு பதில் பாருங்க. ஏசா தலைமகனுக்குரிய உரிமையை விற்றுவிடல். அந்த உரிமையை பாருங்க, தன்னுடைய தலைமகனுக்கு உரிமையை தன் சகோதரனை விட்டு விடுகிறான். எப்படி விட்டு விடுகிறான் அப்படின்னா, வெளியிலேருந்து களைப்பாக வருகிறான். வந்த உடனே யாக்கோபு வந்து கூழ் சமைச்சிக்கிட்டு இருக்கான். சாதாரண ஒரு அற்ப காரியம், கூழ் சமைச்சிக்கிட்டு இருக்கான். அந்த கூழை எனக்கு கொடு, நான் களைப்பாக இருக்கிறேன். இந்த யாக்கோபு எப்பொழுதும் தந்திரக்காரன். அவன் என்ன சொல்கிறான், நீ உன்னுடைய தலைமகனுக்குரிய உரிமையை விற்று கொடுத்தால் நான் உனக்கு கூழ் தர்றேன். சாதாரண ஒரு விஷயம், களைப்பாக இருக்கு. அப்போ அவன் சொல்கிறான் பாருங்க, அந்த தலைமகனுக்குரிய உரிமை எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் உள்ளது, அதை வந்து அவன் உணர்ந்து கொள்ளலை. எனவே அவன் சொல்கிறான் பாருங்க, 32வது வருஷத்தில் அவன், நானோ சாக போகிறேன், தலைமகனுக்குரிய உரிமையால் எனக்கு என்ன பயன்? இன்னைக்கு அவன் பேரே இல்லை பத்தியலா, அதனால என்ன பயன்? எனக்கு ஒரு பயனுமே கிடையாது, சாக போகிறேன், எனக்கு அந்த தலைமகனுக்குரிய அந்த உரிமையெல்லாம் எனக்கு என்ன பயன் என்றான். யாக்கோபு, இப்பொழுதே எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். பாருங்க, அவன் உடலவன். எனவே ஏசா ஆணையிட்டு தலைமகனுக்குரிய உரிமையை யாக்கோப்புக்கு விற்று விட்டான். எவ்வளவு பெரிய கேவலம் பாருங்க. அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இதோடு அவனுடைய வாழ்க்கை முடிவடைந்துள்ள பாருங்க. 27வது அதிகாரத்தில் அந்த மற்றொரு ஆசி, அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் யானை வர்றோம், நீங்களும் நானும் ஆண்டவரிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக சும்மா வரல, அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும். இப்போ பாருங்க, இந்த 27வது அதிகாரத்தில் நான் பார்க்குறோம் வந்து, அந்த ஏசா வந்து யாக்கோபு கூப்பிட்றான், நான் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, அந்த ஆசீர்வாதத்தை தலைமகனுக்குரிய உனக்கு தான் கொடுக்கணும். எனவே 2வது யாக்கோபுக்கு நான் வந்து கொடுக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி தன் மகனை பாருங்க வந்து யாக்கோபு கூப்பிடுகிறான். கூப்பிட்டு, நான் உனக்கு மனமாற ஆசி வழங்குவேன். ஈசாக் சொல்கிறார், தன் மகன் ஏசாவிடம் பேசியதை ரெபக்கா கேட்டுக்கொண்டிருந்தான். மூத்த மகனை தான் கூப்பிடுறார். எனவே அருமையான தேவனுடைய பிள்ளை, அவன் தந்திரமாக என்ன செய்கிறான், அந்த ஏசாவை போன்று உடை அணிந்து அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். பெற்றுக்கொண்ட பிறகு பாருங்க என்ன நடக்குது அப்படின்னா, இப்படியாக இருக்க என் மகனை நான் உனக்கு வேற என்ன செய்ய முடியும் என்று சொல்ல ஏசா அவரை நோக்கி, இப்போதான் ஏசா வந்து தன்னுடைய அப்பாவை நோக்கி கேட்குறான், அப்பா, உம்மிடம் ஒரே ஒரு ஆசிதான் இருந்ததா, எனக்கும் ஆசி வழங்க வேண்டுமப்பா என்று சொல்லி கூக்குரலிட்டு அழுதான். தான் ஆசீர்வாதம் வந்து அதுவும் போயிடுச்சு. யாக்கோபு வந்து எடுத்துக்கொண்டு போயிட்டான். அந்த ஆசீர்வாதத்திற்காக கூக்குரலிட்டு அழுகின்றான் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ யாக்கோபு சொல்கிறாரு, ஈசாக்கு சொல்கிறேன், என்னுடைய ஆசீர்வாதம் இல்லை, ஆசீர்வாதத்தை நான் கொடுத்து நான் திரும்பி பெற்றுக்கொள்ள முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாவுடைய வாழ்க்கையில் எல்லாம் இழந்து போனான். எல்லாம் இழந்து போன பிற்பாடு அவன் ஏதாவது ஆசி இருக்குமா என்று சொல்லி ஆண்டவரை, அந்த தன்னுடைய அப்பாவை நோக்கி கூக்குரலிட்டான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த ஆசீர்வாதத்தை எங்கே நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? ஏசா அருமையான தேவனுடைய பிள்ளை அந்த ஆசீர்வாதத்திற்காக, இழந்து போன ஆசீர்வாதத்திற்காக கூக்குரலிட்டு அழுகின்றான். இன்று பல்வேறு சமயத்தில் நீங்களும் நானும் ஆண்டவரை இந்த ஆசீர்வாதம் குடும்பத்திற்கு கிடைக்காதுன்னு சொல்லி ஏங்கி அழுகிறோம். அப்போ அந்த ஆசீர்வாதத்தை எங்கே பெற்றுக்கொள்ளும் என்று சொல்கின்றது பாருங்க. எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக எழுதப்பட்டு, பரவாயில்ல, நீ கவலைப்படாத, அவன் கொடுக்க முடியாத ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். இன்று சாதாரண அந்த 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 ஈசா கொடுக்க முடியாத அந்த ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி பாருங்கள். இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எங்கே கொடுக்க விரும்புகிறார்னா, எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் 1வது அதிகாரம் 5வது திருவசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டு இருக்கிறது, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. நான் ஏன் சொல்ல பார்த்தீங்களா, நீ ஏன் ஆண்டவருக்கு முன்பாக வந்தோன்னு ஆராதிக்கணும், அவரை ஏன் நீ போற்றி புகழணும் அப்படிங்கிற அந்த வார்த்தை ஏன் சொல்ற அப்படின்னா, அவரை போற்றி புகழுகின்ற பொழுது ஏசா எப்படி தன்னுடைய அப்பாவிடமிருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியவில்லையோ, இன்று அதே ஆசீர்வாதம் உனக்கு இந்த இடத்திலே குவிந்து கிடைக்கிறது என்பதை ஆண்டவருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, 2வது வார்த்தையை வாசிக்கிறேன். அவர் விண்ணகம் சார்ந்த, சொல்லுங்க, அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக இயேசு வழியாக தம் மகன் வழியாக நம் மீது பொழிந்துள்ளார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோசிச்சு பாருங்க. ஏன் இன்னைக்கு நான் ஆண்டவருடைய இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன்? இன்னைக்கு வந்து ஒரு 10 ரூபா நம்மள்ட்ட பணம் இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டுக்கு போய் 10 ரூபாய்க்குள்ள பொருளை நம்ம வாங்கிட்டு வந்துட முடியும். இன்று நான் ஆண்டவருடைய இயேசு இடத்து வந்திருக்கிறேன் அப்படின்னா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் கொடுக்கின்ற நிபந்தனை என்னன்னா, நீயும் அவருடைய வீட்டாரும் நம்பினீங்கன்னா நீங்க வாழ்வு பெறுவீங்க, மீட்படைவீங்க அப்படின்னு முதல் வார்த்தையை ஆண்டவர் உனக்கு கொடுத்தாரு. எப்படி ஏசாய் என்ற மனிதன் தன்னிடம் இருக்கின்ற அப்பா எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்களப்பா என்று சொல்லி அழுகின்ற பொழுது, அந்த ஈசாக்கு என்ற சாதாரண மனிதன் சொன்னா, இல்லை என்னோட ஆசீர்வாதம் இல்லை, ஆசீர்வாதம் முடிந்து போய்விட்டது, என்னால் உனக்கு கொடுக்க முடியாது. அப்ப அந்த ஏசாய் இந்த மனிதன் அப்பொழுதுதான் எனக்கு உணர்றான், ஆண்டவரே தலைமகனுக்குரிய உரிமையை நான் இழந்து போயிட்டேன், என் அப்பாவிடமிருந்து பெறக்கூடிய ஆசீர்வாதத்தை நான் இழந்து போயிட்டேன், என்ன செய்வேன்னு சொல்லி எனக்கு தெரியவில்லைன்னு சொல்லி கூக்குலிட்டு அழுதனுடைய அந்த மனிதனின் அடையாளங்களை எத்தனை விதமான பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்கள் இன்று இயேசுவை நோக்கி வருகின்ற பொழுது ஏசா இழந்த அதே ஆசீர்வாதத்தை நாமும் பல மடங்காக பெற்றுக்கொள்ள முடியும். நம்பிக்கை உள்ளவங்க கடங்களை உயர்த்தி சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெறுவதற்காகவே நாம் இந்த இடத்துல நாம் காத்திருக்கிறோம். மற்ற மனிதர்கள் கொடுக்க முடியாத ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இயேசுவால் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு ஒருவர்தான் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளை, ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இப்படியாக அந்த மனிதன் இழந்தால் கூட மீண்டுமாக இயேசுவின் மூலமாக அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே தான் அதற்காகத்தான் நற்கருணை இந்த ஆராதனை நாம் வைத்திருக்கிறோம். நற்கருணை ஆண்டவரை நாம் ஏன் இப்படியாக நாம் ஆராதிக்கிறோம்? நற்கருணை ஆண்டவர் உயிருள்ள விஷயம் நாம் எப்படி நாம் பறைசாற்றுகிறோம்? அப்ப இந்த இடத்துல இயேசுவே, ஆண்டவரே நான் எந்தெந்த இடத்துல ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கேன்னு சொல்லி ஆண்டவரே எங்களுக்கு சொல்லுங்க. பல சமயங்களில் நான் இழந்து போயிருக்கிறேன். யாரும் வந்து ஆசீர்வாதத்தை, ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து போகாமல் இருப்பதற்காக பலவீனத்தை இழந்து போயிருக்கலாம். ஆனால் மீண்டுமாக அதே ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்ற திருத்தூதர் பணியிலே 4வது அதிகாரம் 12வது திருவசனத்தில், இவரால் அன்றி வேறு எவரால் நமக்கு மீட்பு கிடையாது. சொல்லுங்க, இவரால் அன்றி வேறு எவராலும் நமக்கு மீட்பு கிடையாது. நாம் மீட்படையுமாறு வானத்தின் கீழ் பூமியின் அடியிலே இயேசுவினுடைய பெயரை தவிர எந்த பெயரும் நமக்கு கொடுக்கப்படவில்லை. எந்த பெயரும் நமக்கு கொடுக்கப்படவில்லை. Praise the Lord. ஹல்லேலூயா. எனக்கு மீட்பு வேண்டும். எதிலிருந்து மீட்பு வேண்டும்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நோயிலிருந்து எனக்கு மீட்பு வேண்டும், பொருளாதார குறைபாடிலிருந்து எனக்கு மீட்பு வேண்டும். என் பிள்ளைங்க படிச்சிருக்கிறாங்க, நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இல்லாமல் தடுமாறுறாங்க, எனக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு எனக்கு கொடுக்க முடியாத ஆண்டவரை நான் நாடி வந்திருக்கிறேன். பல்வேறு எதிரிகளால் எனக்கு பிரச்சனை, ஆரம்பித்திருக்கின்ற ஒரு பணியானது என்னால் முடிக்க முடியவில்லை. எனவே ஆண்டவரை அதுக்கு எனக்கு மீட்பு கிடைக்கணும், ஆண்டவரை பார்த்து நாம் வந்திருக்கிறோம். அப்போ இவற்றிலிருந்து பல சமயங்களிலே அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகின்ற ஏசாவை போல் நாம் நின்று கொண்டிருந்தாலும், ஒரு இடத்துல நின்று கொண்டிருந்தாலும் ஆண்டவர் ஏன் சொல்றாரு, பரவாயில்ல உற்று, இன்று நான் வந்திருக்கிறேன் அந்த ஆசீர்வாதத்தை உன்னுடைய குடும்பத்திற்கு கொடுத்து நிரப்புவதற்காக. எந்தெந்த ஆசீர்வாதத்தினால் உன்னுடைய குடும்பம் குறைபட்டு போயிருக்கிறதோ அந்த ஆசீர்வாதத்தை நிறைவுள்ளதாக மாற்றுவதற்காக இதோ நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி இயேசுவை பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அதே ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அத்தை ஒரு ஆசீர்வாதத்தை நாம் அப்படியாக எளிதாக பெற்றுக்கொள்ள முடியாது. எப்படி வந்து நான் வேதத்தில் நாம் பார்க்குறோம், அந்த மனிதன் சக்கை என்ற மனிதன் பாருங்க, மீட்படைவதற்காக அவன் தேடி எங்கெங்கெல்லாம் அவன் அலைந்து கொண்டு இருந்தான். அவனுக்கு மீட்பு பக்கத்தில் இருக்கிறவன் தெரியல. அவனுக்கு இயேசுதான் எனக்கு மீட்பை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அவன் தெரிந்திருந்தாலும் இயேசுவை நோக்கி செல்வதிலே பலவிதமான தடைகள் அவனுக்கு இருந்தது. அவனுக்கு பண பிரச்சனை, மிகப்பெரிய ஒரு பணக்காரன். எனவே பணக்காரன் இயேசுவை வந்து பக்கத்தில் போகணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அருமையான தேவனுடைய அவனுடைய வாழ்க்கையில் எல்லாம் இழந்து போயிருந்தான், ஆசீர்வாதத்தை இழந்து போன ஒரு மனிதனாக அவன் இருந்தான். அப்போ இயேசுவை நோக்கி அவன் போகிறான். இயேசுவை நோக்கி போகின்ற பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு ஆண்டவர் தன்னை நோக்கி வருகின்ற பொழுது ஒரு பொழுதுமே புறம்பே தள்ளி விடுவது கிடையாது. எனவே அந்த சக்கை என்ற மனிதனை பார்த்து இயேசு ஆண்டவர் சொன்னார், நீரும் இந்த வீட்டிற்கு இன்றே மீட்பு உண்டாயிற்று அப்படின்னு சொன்னார். இன்றே வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப ஏசா இழந்து போயிருந்த அந்த ஆசீர்வாதத்தை, சக்கையை இழந்து போயிருந்த அந்த ஆசீர்வாதத்தை யார் மூலமாக பெற்றுக்கொண்டான் அப்படின்னா இயேசுவின் மூலமாக பெற்றுக்கொண்டான். சக்கை என்ற மனிதன் இழந்து போயிருந்த ஆசீர்வாதத்தை. அதே போன்று நீங்களும் நானும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்தெந்த இடத்துல நாம் வந்து ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. இந்த பல்வேறு குடும்பங்கள் இருக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நாம் போகணும். ஞாயிற்றுக்கிழமை என்பது ஒரு ஓய்வின் நாள் அல்ல, மாறாக ஆண்டவர் நமக்கு புனிதத்தின் அடையாளமாக ஆசீர்வாதம் ஒரு நாளாக கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் யோசிச்சு பார்ப்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இங்கே நிறைய கொட்டி கிடைக்கிறது. ஆனால் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி எனக்கு முக்கியம் அல்ல, மாறாக வேறு இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அந்த இடத்துக்கு நான் போகிறேன், என்னுடைய குடும்பத்தாரோட போகிறேன் அப்படின்னா அங்கே ஒரு ஆசீர்வாதத்தை நீ இழந்து போயிருக்கிற. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, காலை நேர திருப்பலி நடைபெறுகிறது ஒவ்வொரு நாளும். சில சமயத்தில் தவிர்க்க முடியாத சூழ்நிலை வராமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இங்கே பொழியப்பட்டு கொண்டிருக்கிறது. இல்லை எனக்கு ஆசீர்வாதம் வேண்டாம், நான் காலையில் இருந்துச்சு வேறு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் நீ ஆண்டவரத்தை இழந்து, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போன ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற, இழந்து போன ஒரு குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏசா எப்படி ஒரு நாள் கூக்குலிட்டு அழிதானோ, அருமையான தேவனுடைய பிள்ளை, அதே போல நாமும் அழிகின்ற ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் உருவாக்கி கொடுப்பார், ஆண்டவரை தேடாமல் இருக்கின்ற பொழுது. எனவே நான் எப்படி சொல்ல, ஒரு சாதாரண ஒரு பத்திரிகையில் என்னுடைய பேர் வரல அப்படின்னா மற்றவர்களாம் என்னை பார்த்து கேட்குறாங்க, ஏன் உங்களுடைய பேர் எழுதப்படலை? அது ஒரு முக்கியமான கல்யாணம், உங்களுடைய சொந்தக்கார கல்யாணம், ஏன் உங்களுடைய பேர் எழுதப்படலன்னு சொல்லுகின்ற பொழுது உங்களுடைய மனம் எவ்வளவு வேதனை அடைகிறது, எவ்வளவு கஷ்டப்படுகின்றது. அப்போ சாதாரண ஆண்டவர் இயேசுவினுடைய அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மிகப்பெரிய இந்த ஆசீர்வாதத்தை இழக்கின்ற பொழுது உன்னுடைய உள்ளம் எவ்வளவு வேதனை அடைய வேண்டும், எவ்வளவு கஷ்டப்பட வேண்டும். ஆண்டவர் இயேசு எப்பொழுதுமே கொடுப்பதற்கு தயங்குவது கிடையாது. ஆண்டவர் இயேசு என்னாலுமே கொடுக்கின்றவராக இருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் மாறலாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. பாருங்கள், இன்று ஒவ்வொரு மனிதனுக்கும் மாற்றம் இருக்கிறது. நாம் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது பெரியவராக வளர்ந்து போகிறோம். நாம் நினைத்தாலும் நினைக்கலாலும் நம்முடைய முடி நரைத்து போகிறது. சில சமயத்தில் நம்முடைய கரங்களானது குறுங்கி போய் விடுகிறது. இவையெல்லாம் மாற்றங்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு நேற்று இன்றும் என்று மாறாதவராக இருக்கார். அவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக அவர் காத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ விதமான மனிதர்கள் அவரை தேடி வந்தாங்க, நம்பிக்கையோடு தேடி வந்தாங்க. உடல்நலம் இல்லாமல் இருந்தாங்க, ஆண்டவர் இயேசுவிடம் உடல்நலத்தை பெற்றுக்கொண்டாங்க. வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, வேண்டுமாக இயேசுவை தேடி வந்த எத்தனையோ மனிதர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க, நிறைவோடு வாழ்ந்தாங்க. எனவே இன்று அதே ஒரு ஆசீர்வாதத்தை நாம் தேடி வந்திருக்கிறோம். என் தேவனுடைய அருமையான பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம் என்று சொல்ல வேண்டாம். மாறாக இன்று அதே ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பதற்காக காத்திருக்கிறார். எழுந்து நிற்போம். எழுந்து நின்று இதோ அந்த நேரத்தில் எந்தெந்த இடத்துல ஆண்டவருக்கு ஆசீர்வாதத்தை பொழிய வேண்டும் சொல்லி நினைக்கிறீங்களோ அந்தந்த இடத்துல ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை என்னை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரை இவை பார்த்து நாங்கள் செபிக்க வந்துடும் சொல்லி ஆண்டவரை பார்த்து நாம் ஜெபிப்போம். எல்லாருமாக எப்படி ஒரு மனிதர் நாம் உதவி கேட்க போகின்ற பொழுது தானா என்று சொல்லி நாம் உதவி கேட்பது கிடையாது. அவனும் போகின்ற பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மிகவும் பவியமாக நாம் போகிறோம், அடக்கத்தோடு நாம் போகிறோம். அந்த உதவி நமக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லி நம்முடைய முகத்திலே அவ்வளவு ஒரு ஆச்சரியத்தோடு நாம் காத்திருக்கோம். அப்போ இன்று இயேசு ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உனக்கு குறியதை கொடுப்பார் அப்படின்னா நீ எவ்வளவு வாஞ்சியோடு, எவ்வளவு ஒரு நம்பிக்கையோடு, ஆண்டவரே இதை நீ கொடுக்க முடியும் சொல்லி நான் நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன், அது எனக்கு கொடுக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவரை நம்பிக்கையோடு அந்த ஜெபத்திற்காக நம்ம எழுந்து நிற்கணும். எனவே இந்த நேரத்தில் எப்படி அந்த சக்கை என்ற மனிதன் இழந்து போன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டானோ, எப்படி பாவியான பெண் இழந்து போன அந்த ஆசீர்வாதத்தை மீண்டுமாக பெற்றுக்கொண்டார்களோ, எத்தனை விதமான நோயாளிகள் ஆண்டவரை இழந்து போன அந்த உடல்நலத்தை மீண்டுமாக ஆசீர்வாதத்தோடு பெற்றுக்கொண்டார்களோ, அதே போன்று இன்று நீங்களும் நானும் இதோ இந்த பலிபீடத்தில் எழுந்தள்ளி வந்திருக்கிற இயேசு உயிர் உள்ளவர், அவரை நான் நம்புகிறேன், விசுவசிக்கிறேன், எனக்கு இந்த காரியமெல்லாம் கைகூட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறோமா, அவர்களெல்லாம் ஆண்டவருடைய இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபித்து இதோ அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இயேசுவை போன்று, மாதாவை போன்று ஆண்டவரை நாம் தேடி வந்து பல நேரங்களில் தேடுறோம். ஆண்டவரை நாம் தேடாத ஒரு இடமே இல்லை. இந்த இடத்துல ஆண்டவரை ஆசீர்வாதம் கிடைக்குமா, அந்த இடத்துல ஆண்டவரை ஆசீர்வதிப்பான்னு சொல்றோம். அது இடம் முக்கியம் அல்ல, மாறாக நம்முடைய இருதயம் முக்கியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த இடத்துல நாம் உண்மையாகவே தேடி வந்தோமோ அந்த இடத்துல இயேசு ஆண்டவர் இருக்கிறார். இது ஆண்டவருக்கென்று இது அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு இடம். எனவே இந்த இடத்துல அத்தகைய ஆசீர்வாதத்தை நாம் பிறகு கம்மியான தேவனுடைய பிள்ளைகளே, எதிரான பொருத்தனையில் ஆண்டவர் நாம் கொடுக்கிறோம். மாதா நமக்காக எல்லாவற்றையும் செய்கின்றவராக இருக்கிறார். நம்மை அது நிலையிலே மாற்றுவார் என்று சொல்லி இதோ மாதாவை போன்று இதோ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த வார்த்தை எல்லாம் சொல்லி ஆண்டவரை நாம் நிறைவு பெற்றவர்களாக இந்த இடத்துல செல்லுமாறு இதோ இந்த நேரத்தை பாடி துதித்து ஆண்டவரை ஆராதித்து நம்முடைய செபங்களை பொருத்தனைகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை
ஆண்டவரே, உம்மை இல்லாமல் இந்த உலகத்தில் நான் யாரை நேசிக்க முடியும்? உம்மை அல்லாமல் ஆண்டவரே நான் யாரை இந்த உலகத்திலே நம்ப முடியும்? நீ ஒருவரே நான் நம்பக்கூடிய உயிருள்ள தெய்வம் என்று சொல்லி உம்மால் அன்றி என்னால் எதுவும் நடக்க முடியாத சொல் நம்பிக்கையோடு ஆண்டவரை குரல் எழுப்பி நாம் உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்தில் செபித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உம்மையல்லாமல் யாருக்காக வாழ்வேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன்? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. இயேசுவுக்கு நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளை. இயேசுவை நோக்கி வாக்குறுதியில் ஓடோடி வந்திருக்கிறோம். பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடமிடுவது போன்று ஆண்டவர் நம்மை புடமிட்டிருக்கிறார். ஆண்டவர் முன்பாக இருக்கின்ற பிள்ளைகள் பரிசுத்த பிள்ளைகளாக இருக்கிறார். நான் தூயவன் நீங்களும் தூயவனாக மாறுங்கள் சொல்லி ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். எனவே அந்த அழைப்பை ஏற்று நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு நம்முடைய பிள்ளைகளாக நம் ஒவ்வொருவரையும் அவருடைய பிள்ளைகளாக ஏற்று அன்பு செய்கிறார். எனவே அத்தகைய அன்பை பெற்ற பிள்ளைகளாக நாம் உரிமையோடு ஆண்டவருக்குரிய அந்த ஆசீர்வாதத்தை, நமக்குரிய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். வெள்ளியை புடமிடும் போல் என்னை புடமிட்டி, வெள்ளியை புடமிடும் போல் என்னை புடமிட்டி, அதில் நான் சுத்தமானேனே, புலங்க செய்தீரே, அதில் நான் சுத்தமானேனே, பொன்னாக துலங்க செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இயேசுவே இல்லையே, தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. என்பதற்கு முன்பாக பொருத்தனைகள் ஒப்புக் கொடுப்பதற்காக வந்திருக்கிறோம். உடைய பொருத்தனைகள் என்ன என்பதை ஆவியானவர் உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். இயேசுவே, இந்த பொருத்தனைகளோடு இதுவும் திருமணம் வந்திருக்கிறேன். இது இத்தகைய வேண்டுதலோடு நான் உன் திருத்தலத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, இதை நிறைவேற்றி கொடுத்தால் இதே உயர்ந்தவர் உனக்கு நான் சோதரபலி ஒப்புக் கொடுப்பேன் என்று சொல்லி இந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நான் உயர்த்தி ஆராதிப்பேன். அவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கின்றவராக இருக்கிறார் சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அத்தகைய பொருத்தனைகளை இது உனக்காக காத்துக் கொண்டிருக்கின்ற இயேசுவிடம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசத்தோடு ஒப்புக் கொடுத்து நாம் செபிப்போம். பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, ஆராதித்து ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா இயேசுவின் பிள்ளையாக மாறியிருக்கிறோம். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும்
நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. நம்பாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. கரங்களை உயர்த்தி நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. இயேசுவை நோக்கி எல்லா விதமான தேவைகளுக்காக இது ஆண்டவனுக்காக காத்திருக்கிறார். இயேசுவே இயேசுவின் சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இது எத்தனையோ பிள்ளைகள் எத்தனை விதமான இடங்கள் இருந்த ஆண்டவருமை தேடி வந்திருக்கிறார். இயேசுவே இத்தகைய ஒரு ஆசீர்வாதத்தை நான் இழந்து போயிருக்கின்ற குடும்பமாக, இத்தகைய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவரே என்னுடைய நான் பெற்றுக்கொள்ளாத ஒரு பிள்ளையாக ஆண்டவரே இது இந்த உலகத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அநேக முறை ஆண்டவரே இது அழிந்து போகின்ற பலவிதமான காரியங்களுக்காக இவற்றை நான் விலைக்கு ஓடி சென்றிருக்கிறேன். ஆண்டவரே இன்று என்னை தேடி வந்திருக்கிறேன். நான் உன்னுடைய பிள்ளை என்று சொல்லி ஆண்டவரே என் உள்ளத்தின் ஆழத்தில் நான் அறிக்கை செய்திருக்கிறேன். ஆண்டவரே நம்புங்கப்பா என்று சொல்லி இந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீ ஆண்டவருடைய பிள்ளையாக மாறிய அந்த ஒரு செய்தி ஆண்டவருக்கு நீ ஒப்புக் கொடுத்திருக்கிறேன். நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லி 1000 முறை ஆண்டவருக்கும்பாக ஒப்புக் கொடுத்திருக்கிறேன். ஆண்டவருடைய அன்பு ஒரு பொழுதுமே மாறா, ஆண்டவருடைய பேரன்பு ஒரு பொழுதுமே மாறாது. என் அன்பு மகனே மகளே, சாதாரண ஒரு குடும்பத்திலே தன்னுடைய தகப்பனா தன்னுடைய மகனுக்கு செய்யக்கூடிய எல்லா விதமான காரியங்களையும் செய்கின்ற பொழுது இதோ அவரை நம்பி வந்திருக்கிற எல்லாவற்றையும் அறிந்தவர், உன்னை பற்றி எல்லாவற்றையும் தெரிந்து கொண்ட அவர், உன்னுடைய நிலைமை என்ன என்று சொல்லி அறிந்த அவர் எல்லாவற்றையும் கொடுப்பதற்காக காத்திருக்கிறார். இயேசுவே இயேசுவின் சொல்லி ஒப்புக்கொடு. உன்னுடைய கணவரை, உன்னுடைய மனைவி, உன்னுடைய பிள்ளைகளை செய்கின்ற வேலை வாய்ப்பை, நீ இருக்கின்ற இடத்தை, நீ தங்குகின்ற வீட்டை எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடு. ஆண்டவரே எனக்கு என்ன என்று தெரியவில்லை, எல்லாவற்றையும் ஆசீர்வாதத்தை நான் நிரப்புங்கப்பா என்று சொல். உள்ளத்தின் ஆழத்தின் தாயின் கருவில் உன்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். எத்தனை ஆண்டுகளாக உன்னை ஆண்டவர் வாழ செய்திருக்கிறார். எத்தனை விதமான பயணங்களில் ஆண்டவனுக்கு பாதுகாப்பாக இருந்திருக்கிறார். இது உன் தனிமையிலே, இதோ கஷ்டப்பட்ட ஒரு நிலையிலே, பொருளாதாரத்திலே தனிமையிலே நீ அழுது கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் உன்னை கண்ணோக்கி ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். இயேசுவே இயேசுவே சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நிறைவோடு இந்த இடத்தை விட்டு செல்லணும். நிறைவோடு ஒரு காரியத்தை நீ ஆண்டவர் ஒப்பு கொடுத்து அது உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி செல்ல வேண்டும். இது உன்னை ஆண்டவர் உன்னை சாட்சியாக நிறுத்துவார். அன்பு மகனே மகளே, உன்னை சாட்சியாக நிலைநிறுத்துவதற்காக இந்த இடத்திற்கு உன்னை ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார். ஆண்டவரால் நிகழாத ஒரு காரியம் நிலத்தில் எதுவுமே கிடையாது. எல்லாம் ஆண்டவருடைய அனுமதியோடு என்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவருடைய முன் அனுமதியோடு வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் ஆண்டவருடைய திருவத்துக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இயேசுவே இயேசுவை ஒப்புக்கொடு. இதோ ஏசா இழந்து போன அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவரே நான் இழந்து போகாமல் இருக்க எத்தனை விதமாக ஏசாவை இப்ப நான் அழுதிருக்கிறேன். ஆண்டவரே ஆண்டவரை மீண்டுமாக அதே ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக இதோ விண்ணிலிருந்து மண்ணிற்கு இறங்கி வந்து உயிர் உள்ள தெய்வம் என்று சொல்லி நம்புகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உடைய ஆசீர்வாதத்தால் நிரப்ப முடியாமல் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அநேக பிள்ளைகள் வழக்குகளுக்காக அந்த நேரத்தில் நின்று கொண்டிருக்கிறார். இதோ இழந்து போயிருக்கின்ற அந்த பணத்திற்காக, இழந்து போன செல்வத்திற்காக கூட அநேக பிள்ளைகள் இந்த இடத்திலே காத்திருக்கிறாங்க. ஒரு புதிய தொழிலை தொடங்குவதற்கான அந்த ஆசீர்வாதத்தை பெற்று புதிய தொழிலை தொடங்குவதற்காக அந்த இடத்திற்கு வந்திருக்கிறாங்க. ஆண்டவரே அநேக பிள்ளைகள் வீடுகள் இல்லையே சொல்லி அத்தகைய ஒரு ஆசீர்வாதத்தை தேடி வந்திருக்கிறாங்க. அநேக பிள்ளைகள் இதோ இந்த இடத்துல ஒரு வீடு இல்லையே சொல்லி கலக்கத்தோடு இருக்காங்க. அநேக பிள்ளைகள் இதோ இந்த இடத்துல ஒரு திருமண காரியம் நடைபெறதா என்று சொல்லி ஏக்கத்தோடு அந்த ஆசீர்வாதத்திற்காக வந்திருக்கிறாங்க. எதையோ பிள்ளைகள் இதோ குழந்தையை பாக்கி வேண்டும் சொல்லி அந்த ஆசீர்வாதத்திற்காக வந்திருக்கிறாங்க. அநேக பிள்ளைகளுடைய கணவன் நல்ல முறையில் இருக்கணும், வெளிநாட்டில் இருக்கிறார், அவருக்கு அந்த ஆசீர்வாதம் குறைந்து போய்விடக்கூடாது சொல்லி கண்ணீரோடு அநேக குடும்பங்கள் காத்திருக்கிறார்கள். இயேசுவே ஆண்டவர் எத்தனை குடும்பத்திலே இதோ பலவிதமான காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கண்ணீரோடு இருக்கின்ற எல்லா விதமான குடும்பங்களுக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக இருக்கிறார். ஒப்புக்கொடு ஒப்புக்கொடு, முழுவதுமாக தாழ்ச்சியோடு ஒப்புக் கொடுத்து கொண்டு ஆண்டவரே என்று சொல்லி இது காரியத்துக்காக ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருடைய அந்த கரத்தினுடைய காரியம் சென்றடைய முடியாம ஒப்புக் கொடுத்து இயேசுவே இயேசுவே இதோ இந்த இடத்துல திருத்தலத்தில் இருக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்கும் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. பிற மதத்தை சார்ந்த குடும்பங்களை ஆண்டவரை நீ ஆசீர்வதிப்பீராக. செய்து கொண்டிருக்கின்ற தொழிலில் இன்னும் அதிகமாக பொருளாதார மேன்மையை கொடுத்து நீ உயர்த்துவீராக. ஆண்டவரை ஏழ்மையை நீக்குவீராக. ஆண்டவர் நல்ல உடல் சுகத்தை கொடுப்பீராக. செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தொழிலும் ஆண்டவரை 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து நிரப்புவீராக. ஒப்புக் கொடுக்கிற தகப்பனே பிள்ளைகளை ஆண்டவரை ஒப்புக் கொடுப்பீராக. ஆண்டவருடைய
பிள்ளைகள் எல்லாருமே ஞானத்தில் நிரம்புகின்ற பிள்ளைகளாக, தெய்வ பயமுள்ள பிள்ளைகளாக இருக்கும்படியாக நீ ஒப்புக் கொடுத்து நீ செபிக்கும்படியாக ஆண்டவர் நீ அழைத்திருக்கிறார். இயேசுவே, பள்ளிகளுக்கு செல்கின்ற பொழுது, கல்லூரிகளுக்கு செல்கின்ற பொழுது ஆண்டவரை பயணத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை எல்லா பிள்ளைகளும் நிறைவுள்ள பிள்ளைகளாக, ஞானமுள்ள பிள்ளைகளாக இருக்கும்படியாக செய்வீராக. இயேசுவே, வயது முதிர்ந்த நிலையில் இருக்கின்ற அந்த முதியவர்களுடைய கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரை வாழ்க்கையை நாங்கள் இழந்து போயிருக்கிறோம் சொல்லி எத்தனை விதமான பெற்றோர்கள் கண்கலங்கி இருக்கின்ற சமயத்திலே ஆண்டவர் மீண்டுமாக அவர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை கொடுத்து நீ ஆசீர்வதிப்பீராக. இதோ கழுகுகை போன்று நீ உயரே பேலே பறந்து செல்வாய் என்று சொன்ன அந்த வாக்குறுதிக்கு ஏற்ப உன்னுடைய குடும்பம் இன்னும் மென்மேலும் பலவிதமான ஆசீர்வாதத்தினால் உயர்த்தப்படும்படியாக செபிப்பதாக ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய பலவீனங்களை நான் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தேவையில்லை சொல்லி அநேக சமயம் உங்களை விட்டு உதாசீனப்படுத்திவிட்டு சென்றது நேரங்களுக்காக மீண்டுமாக மனமர்ந்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரை இழந்து போன அந்த ஆசீர்வாதத்தை பல மடங்கு கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை நாங்கள் வாழ்க்கையை குறுகிய வாழ்க்கையாக இருந்தாலும் உம்முடைய மகிழ்ச்சியினாலும் உம்முடைய சந்தோஷத்தினாலும் உம்முடைய அமைதியினால் நிரப்பும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரை இயேசுவே, இதோ இந்த மாதம் முழுவதுமாக வழிநடத்துவீராக. நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் மறந்து போனால் கூட ஆண்டவரை எங்களோடு உடனிருந்து எங்களோடு நீ பயணித்து ஆண்டவரை எல்லா விதமான காரியங்களுக்கும் செய்ய கொடுக்குமாறு உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவே. ஆண்டவரை உயிருள்ளமை தேடி வந்திருக்கிற இந்த இடத்துல இதோ உபகாரத்தாய் பரிந்துரை செய்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திலும் எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் குறைவிடாமல் இருக்கும்படியாக செய்வீராக. இயேசுவின் நாமத்திலும் உபகாரத்தாய் வல்லமையான பருதல் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். இயேசுவை நோக்கி சொல்லுவோம், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே உயிருள்ள ஆண்டவர், இயேசுவே உயிருள்ள ஆண்டவர். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஆவே மரியா, ஆவே மரியா, மரியே வாழ்க, மரியே வாழ்க. எண்ணற்ற தேவைகள், எண்ணற்ற பிரச்சனைகளோடு இதோ இந்த இடத்திற்கு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை இன்றைய நாளிலே ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக இதோ நற்கருணை ஆண்டவரை நோக்கி நாம் வந்து இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். எனவே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நீ ஆசியாக விளங்குவாய் என்று சொல்லி அபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அதே வாக்குறுதி இன்று ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நீயும் உன்னுடைய குடும்பத்தாரும் உன்னுடைய பிள்ளைகளும் ஆசியாக விளங்குவீர்கள் என்ற இந்த வார்த்தையை ஆண்டவரிடமிருந்து நீ கேட்கும்படியாக இதோ குரல் எழுப்பி ஆண்டவரை இந்த ஆசீர்வாதத்தை கொடுங்களப்பா என்று சொல்லுங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் அவரால், அவர் மூலமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். எனவே எங்கெங்கெல்லாம் இந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனோமோ மீண்டுமாக அதே ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக இயேசு என்ற இந்த ஆண்டவர் நம் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார். எனவே இந்த உயிருள்ள ஆசீர்வாதத்தை மனநிறைவோடு நாம் பெற்றுக்கொள்ள இதை மாண்புயர் கீதத்தை பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. துலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. இனியன தேவன் வாழ்க. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்தில் உம்முடைய பாடுகள் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீரே. உம் திரு உடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக.
உமோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? எனக்காக யாவையும் செய்து முடிக்குமாதா, எனக்காக யாவையும் செய்து முடிக்குமாதா, எனக்காக யாவையும் செய்து முடிக்குமாதா. அன்பு தேவனுடைய பிள்ளை, இந்த வார்த்தையை சொன்ன உடனே ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. நீ எதுவும் செய்ய வேண்டாம், உனக்காக நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. உங்களுக்கு நிறைய பேர் லைசன்ஸ் வாங்கியிருப்பீங்க, டிரைவிங் லைசன்ஸு, 2 வீலர் லைசன்ஸு, 4 வீலர் லைசன்ஸு வாங்கியிருக்கீங்களா வாங்கலையா? பல பேர் அப்படி தான் வாங்காமல் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். வாங்கியிருக்கீங்களா இல்லையா? வாங்கியிருக்கிறாங்க சில பேர். இப்போலாம் வந்து அந்த காலத்துலலாம் வந்து இந்த லேடிஸே வந்து கார்லாம் ஓட்ட மாட்டாங்க. இப்போ வந்து சர்வசாதாரணம் போயிட்டு இருக்குது. இப்போ ரைட்டுங்களா? நம்மளோட பாஸாக போயிட்டுருக்காங்க அவங்க. சந்தோஷப்படணும், பெருமைப்படணும். தப்பாக சொல்லலை, பெருமைப்படணும். ஒன்று வந்து அந்த இடத்துக்கு போய் லைசன்ஸ் வாங்கணும்னா அந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் போய் அந்த ஓட்டி காட்டு, அந்த லெஃப்ட் ரைட்டு, அந்த க்ரீன் சிக்னல், ரெட் சிக்னல் எல்லாவற்றையும் வந்து கரெக்டாக செஞ்சால் தான் அந்த ஆர்டிஓ கையெழுத்து போட்டு உனக்கு அந்த லைசன்ஸ் கொடுப்பா. ரைட்டுங்களா? சில நிறைய சாமியாருங்க லெஃப்ட்டுக்கு ரைட்டை போயிடுவாங்க. ஒரு சாமியார் வந்து 10 வாட்டி ஃபெயிலியராகி வந்துட்டார். 10 வாட்டி போய் 2 வீலருக்கு லைசன்ஸு சஸ்பென்ஸ் டென்ஷன் ஆகிடுவார் அவர். அந்த ஃபாதர் இப்போ இருக்கிற வீட்டில் தான் இருக்கிறார் அவர். 10 வாட்டி ஒரு 2 வீலர் லைசன்ஸ் அவரால் வாங்க முடியலை. அதுக்கப்புறம் வாங்கினார் என்னமோ தெரியல எனக்கு. அது போகலைன்னா யாரும் வாங்கவே முடியாது, காசு கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது. அது லஞ்சமெல்லாம் கொடுத்தா நேராக இங்கே போகணும். உங்களால் நம்ப முடியுமா? நான் வந்து அந்த லெஃப்ட் ரைட்டு போகலை, அந்த ஆர்டிஓ ஆஃபீஸுக்கும் போகலை, எங்கேயும் போகலை. ஆனால் வந்து 4 வீலருக்கான 2 வீலர் லைசன்ஸ் தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் 4 வீலரு. இந்த டிரைவர் உட்காந்துருக்காரு, ஆனந்தன் உட்காந்துருக்காரு. 2 வீலர் லைசன்ஸு அது கொடுத்து அதுக்கப்புறம் நான் டைரெக்டாகவே என்ன பண்ணேன், எனக்கு 4 வீலர் லைசன்ஸ் கிடச்சிச்சு டைரெக்டாகவே. ரைட்டுங்களா? எனக்காக யாவும் செய்து முடிக்குமா, அந்த வார்த்தையை எனக்கு யாவுக்கு வந்துச்சு. நான் எங்கேயும் போகலை. சாமியாராகி முதல் வருடம், 2வது வருடம் நினைக்கிறேன், 2வது வருடம் ஐடிஐயில் உட்காந்துருந்தேன். அப்போ பெரிய ஃபாதருக்கு பக்கத்தில் அந்த ஆர்டிஓ ஆஃபீஸர் இங்கே வந்தார். வந்து உடனே சாமியார் சொன்னார், சின்ன சாமியார் எனக்கு எனக்கு வேலை செஞ்சிட்ருக்கிறாரு, அவருக்கு ஒரு லைசன்ஸ் போட்டு கொடுங்களேன், வேணா அங்கே அனுப்புகிறேன் அந்த ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு. அந்த லெஃப்ட் ரைட் போட்டெல்லாம் செய்வார். 2 வீலர் ஓட்டுன்னு அவர் லைசன்ஸ் இல்லை. ஃபாதர் பேசாமல் இருங்க ஃபாதர். அவர் இன்னும் பெரிய ஆளாகி காரை ஓட்டுவார். ஃபாதர் உங்களுக்கு 2 வீலர் லைசன்ஸ்லாம் வேணாம், 4 வீலர் லைசன்ஸ் இப்போயே கொடுக்குறேன்னு சொல்லி என்ன பண்ணார், நீங்கள் லெஃப்ட் ரைட்டு போனவனா எதுவும் போட வேணாம்னு சொல்லி அந்த 4 வீலர் லைசன்ஸ் கொடுத்தார். கரங்களை தட்டி ஆண்டவர் மேகிப்படுது. எதுக்கு சொல்ல அப்படின்னா, இது சொல்லணும்னு சொல்லி எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்க இப்போது வந்து நடந்தது. அது நம்ம வந்து உணராமல் இருந்திருக்கோம். அன்னைக்கு மாதா வந்து மாதா தான் செஞ்சுருப்பாங்க, இயேசுவே செஞ்சுருப்பார். எதுக்கும் போக வேண்டாம்னு சொல்லி அந்த லைசன்ஸு கொடுத்தார். இதுவரை எந்த ஆக்சிடெண்ட்டும் எனக்கு வந்து நடந்ததே கிடையாது. என்னை வேஸ்ட்டாக தான் இந்த இன்சூரன்ஸ் பணம் கட்டிக்கிட்டே இருக்கேன். அவர் கொடுத்தாரு, நம்பி கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, லைசன்ஸ் வாங்கினவங்களே இன்றைக்கி நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுது. அதனால் வந்து நான் பெரிய டிரைவர்லாம் சொல்லலை,
ஆனால் எனக்கு அந்த 4 வீலர் லைசன்ஸை நான் எங்கேயும் போகாமே, அந்த ஆஃபீஸுக்கு போகாமையே எனக்கு சைன் பண்ணி மறாத நாளே எனக்கு கொண்டாந்து கொடுத்தார். ரைட்டுங்களா? 10 வருடமே கொடுத்தாரு. இன்னும் 2 வாட்டி தான் ரெனியூ பண்ண நினைக்கிறேன். எனவே அந்த ஒரு லைசன்ஸை எனக்கு அப்படியாக எனக்கு கொடுத்து என்னை ஆண்டவர் பிற்காலத்தில் பின்னே நடக்க போகிறது முன்னரே ஆண்டவர் கொடுத்துருக்கார். எனவே எவ்வளவு ஆண்டவருடைய இந்த கிருபை பாருங்கள். அதே போன்று இன்றும் உனக்கு ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி பாடுவோம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் மாதா, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் மாதா, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் மாதா. யாராவது சாட்சியை பகிர்ந்து கொள்ள விரும்பினா பகிர்ந்து கொள்ளலாம். ஒரு சகோதரி வராங்க, வாங்க. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. என் மகனுக்கு ரொம்ப நாளாக கிட்னியில் பிரச்சனை இருந்துச்சு. கிட்னியில் திடீர்னு அக்டோபர் மாதம் ஊர்லேருந்து திடீர்னு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. கிட்னி மாற்றி வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. என் மக பெரிய மக தான் கிட்னி கொடுத்துச்சு. என் பிள்ளைக்கு 2 பேருக்கும் அக்டோபர் 12 ஆப்ரேஷன் நடந்துச்சு. ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள அது கூட்டிகிட்டு போகும்போது 2 பேரும் முன்னும் பின்னும் போகும்போது என் உள்ளமே உருகுச்சு. இந்த போகிற மாதாவே நீங்கள் தான் என் பிள்ளை 2 பிள்ளையும் காப்பாற்றி கொடுக்கணும்னு கதறி உட்காந்துருந்தேன். அதே போல் என் பிள்ளைகளுக்கு 2 பேருக்கு நல்லதுமாக ஆப்ரேஷன் நடந்து ஒவ்வொரு தாயை காப்பாற்றி கொடுத்தாங்க. இன்னும் 4 மாதம் ஆகுது. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஒரு நாள் ரொம்ப மகனுக்கு முடியலை. ஆட்டோ எடுத்துக்கிட்டு நானும் என் மகளும் மாதாட்ட அழுது கத்திட்டு சாமி கும்பிட்டுட்டு போனோம், என் பிள்ளையை காப்பாற்றி கொடுன்னு. மாதா எங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுக்கணும். இன்னும் என் பிள்ளைய 2 பேரையும் காப்பாற்றி கொடுத்ததுக்கு கோடான கோடி நன்றி. கரங்களை உயர்த்தி, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் மாதா, எனக்காக